அன்பு வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, இன்றைக்கு சிலர் கேட்டிருந்த கேள்விக்கான பதில். அதாவது என்னன்னு சொன்னாக்கா, தர்ப்பணம் செய்வது. அதாவது தர்ப்பணம் செய்வது, அமாவாசைக்கு தர்ப்பணம் செய்வது தன்னுடைய தந்தை உங்கள் கூட இருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா, நீங்கள் தர்ப்பணம் செய்வது அவ்வளோ சிறப்பல்ல. அதுக்கு பதிலாக உங்கள் பெற்றோர்களை கூட்டிகிட்டு போய் கோயிலில் தர்ப்பணம் செய்யுங்க. ஏன்னாக்கா இது பித்ரு தர்ப்பணம்ன்றது நம்மளோட பித்ருக்களுக்காக செய்யக்கூடியது, அதாவது மறைந்த பித்ருக்களுக்கு. ஸோ அப்போ அப்பா நம்ம கூட இருக்கும் போது நம்ம தர்ப்பணம் செய்வது அவ்வளோ சிறப்பல்ல. நீங்கள் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு தர்ப்பணம் செய்யுங்க. ஆனால் நம்மளோட பித்ருக்களுக்காக நம்ம பிரார்த்தனைகள் செய்யலாம், பூஜைகள் செய்யலாம். இல்லை சிவன் ஆலயத்தில் போயிட்டு உங்களோட பித்ருக்களுக்கு பேரை சொல்லி அர்ச்சனை இதெல்லாம் செய்யலாம். சிவன் ஆலயத்தில் பிரார்த்தனை செய்யுங்க. விளக்கு நார்மலாக நம்ம விளக்கு போட்டு பிரார்த்தனை செய்வோம், அது செய்யலாம். ஆனால் தர்ப்பணம் செய்வது நம்ம அப்பா அம்மா கூட இருக்கும் போது அவங்க தான் அவங்களோட பித்ருக்களுக்கு செய்யலாம். அது சிறப்பாக இருக்கும். நம்ம பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது முடிந்தால் இதை நீங்கள் பின்பற்றுங்க. இந்த அமாவாசைக்கோ அல்லது பௌர்ணமிக்கோ உங்களோட பித்ருக்களுக்கு நீங்கள் பூஜைகள் செய்த பின்பு உங்களோட அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறுங்க. அது சிறப்பு. உங்கள் அப்பா அம்மா காலில் ஆசீர்வாதம் பெற்றால் அது உங்கள் வாழ்க்கைக்கு நிறைய வெற்றியை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.